உண்மையான தமிழர்கள் யாரும் இந்த தினம் மலத்த வாங்கி படிக்காதீங்க. ஏன்னா, தினமலம் இப்ப இல்ல, அப்ப இருந்து எப்பயுமே தமிழர்களுக்கு எதிராகத்தான் எல்லா வேலையும் பார்க்குறானுங்க. இந்த தினமலம் பத்திரிக்கை எதிராகத்தான் எல்லா வேலையும் பார்க்குறானுங்க. இத தயவு செஞ்சு வாங்கி படிக்காதீங்க. தினமலம் செய்ற வேலை என்ன ஒரு வன்மத்துல இருக்கான் பார்த்தீங்களா? எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்பு? கால்ல கொண்டு ஒருத்தன எப்பிட்றா அடிப்பீங்க? கொஞ்சம் கூட ஒரு ஆண்மைத்தன்மையே இல்ல. ஒருத்தன் திராவிடனா அடிக்கிறான். ஒருத்தன் திராவிடன் தமிழ் தேசியன்னு அடிக்கிறான். ஒருத்தன் இப்ப ஆரியம் படை கொண்ட ஆரியம் அடிச்சான். இப்ப வந்து ஒரு பேப்பர் டெய்லி போடுற நாளிதழ்ல எப்படி போடுறான் பார்த்தீங்களா? அவ்வளவு வன்மமாடா உங்களுக்கு. எதுக்குடா பேப்பர் நடத்துறீங்க? அதுக்கு வேற ஏதாவது செஞ்சுட்டு போயிரலாம்ல. அதேமாரி இந்த ஊடகம், டிவின்னு நடத்துறாய்ங்க. இந்த டிவி எல்லாம் இந்த டிவி சேனல் வச்சிருக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு 3ஆம் தர வேற தொழில் பார்த்துட்டு போயிரலாம். இந்த விஜய்ன்றவன 100% காட்டுறதில்ல. 5% கூட நாம் தமிழர காட்டுறதில்ல. அதெல்லாம் காட்டாட்டி கூட நாங்க முட்டி மோதி வந்துர்றோம். ஆனா என்ன ஒரு வன்மம் பார்த்தீங்களா? ஒரு டெய்லி போடுற தினமலம் நாளிதழ்ல எப்படி போட்டிருக்கான் பாரு. பழைய சின்னத்த எடுத்து குழப்புறியா நீ? தமிழர் பூரா அவ்வளோ முட்டா பையன் நினச்சிட்ட நீ? எப்படியெல்லாம் இருக்கானுங்க பாரு. டேய் கடைசி ஒத்த தமிழன் இருக்க வரைக்கும் போராடி சரி செய்யும்டா. நீங்க இந்த மேல ஏறி ஏறி அடிச்சு உங்க வன்மத்துக்கே நாங்க சும்மா விட மாட்டோம். அப்பவே முத்துராமலிங்க தேவர் சொன்னாரு. ஆரியமும் திராவிடமும் கைகோர்க்கும்னு. நல்லா கைகோர்த்து ஒண்ணா அடிக்க கிளம்பிட்டானுங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஒண்ணா அடிக்க கிளம்பி என்னென்ன வேலை பார்க்குறானுங்க அவரு. ஒரு தெரியாதா? சின்னம் மாறினது ஏன் மைக்க கூட போட்டு விளம்பரம் பண்ணேன். இதுதான் அவன் சின்னம்ண்டு. இன்னும் தேர்தலில் நீங்கள் என்னென்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். எவனும் மறக்கக்கூடாது. தமிழனா இருக்கவன் எவனும் மறக்கக்கூடாது.